அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது பணம் எனக்கு சேரவே மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, வருமானத்துக்கு மீறி செலவுகள் ஏற்படுது, மேலும் என்னுடைய இடம் ஒன்று நான் விற்கலான் இருக்கிறேன், எனக்கு நல்ல விலைக்கு அது சேல்ஸ் ஆகணும், அதே போல் வீடு விற்கலான் இருக்கேன், அதுவும் நல்ல ஒரு விலைக்கு போகணும், மேலும் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இப்போ நான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அதிகப்படியாக லாபம் வரணும், இது போன்ற பணம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு காலையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அதிசயிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் விரதம் மக்களாகிய நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக வருஷத்தில் ஒரு முறை இருப்பாங்க. அந்த ஒரு நாள்னு பார்க்கும்போது இன்றைய நாளாக நமக்கு தொடங்குது. இன்றைக்கி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதற்கு நடுவில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாமே விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் முடிச்சு பரிகாரம் ஒன்று சொல்லியிருப்பேன். அது எந்த ஞாயிறு செஞ்சீங்கனாலும் சரி உங்களுக்கு 28 நாட்களுக்குள்ளே வேண்டுதல் பழிக்கும்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. நாளை நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நாளை மார்ச் மாதத்தின் 9ஆம் தேதி, மாசி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மாசி மாத திங்கட்கிழமையும் விசேஷம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரியதுன்னு சொல்லியாச்சு. மேலும் மாசி மாதமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் தான். ஏன்னா இந்த மாதத்தில் தான் நமக்கு மகா சிவராத்திரியும் வந்திருந்தது. சரிங்களா, இது மாசியில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமையாக இருக்குது. அதனால் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். கூடுதல் சிறப்பாக மாசி மாதத்துக்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த தேய்பிறை சஷ்டிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், வறுமைகள், நோய்கள், எதிரி தொல்லைகள் இது எல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதற்காக முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஷ்டி திதி எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று இரவு 10:02 அப்படிங்கும்போது இந்த திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை இரவு 11:58 வரைக்கும் இருக்குது. மேலும் நாளை நாளில் தேதி பாருங்களேன், 9. இந்த 9ங்கிற எண்ணுக்கு உரிய தெய்வம் யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார்? முருகப்பெருமான். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் கூட இடம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலான்னு சொன்னேன். ஏன்னா பூமிக்காரகன்னு செவ்வாய் பகவான் சொல்லுவோம். அவருக்குரிய எண் இந்த சஷ்டி திதியில் தேதியில் வந்திருக்கிறதே சிறப்பு. சரிங்களா, எப்படி பார்த்தாலும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் சஷ்டிக்குன்ட்டு விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி காலையோ மாலையோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைனா இப்போ நான் சொல்கிற மாதிரியாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க, பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் 6ங்கிற எண்ணிக்கையில் இட்டுக்கோங்க. வேல் வச்சுருந்திங்கன்னா வேலையும் தூய்மைப்படுத்திக்கிறது நல்லது. செவ்வரளி பூக்கள் சுட்டிக்கோங்க. ஒரு டம்ளர் பாலோ அல்லது வாழைப்பழமோ நீங்கள் நிவேதனமாக வச்சிங்க அப்படின்னா கூட போதும். இப்போ முருகப்பெருமானை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அதன் பிறகு அந்த பூஜை அறையிலேயே ஒரு விரிப்பு விரித்து வச்சு உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் இடம் இல்லைன்னா ஹாலில் ஒரு விரிப்பு விரித்து வச்சு உட்காந்துக்கோங்க. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லுங்கள். முருகப்பெருமானுக்குன்னு உரிய மந்திரம் நிறைய இருக்குது. ஆனால் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய மந்திரங்கள்னு சிலவை எல்லாம் இருக்குது. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் 9 முறை சொல்கிறது சிறப்பு. மேலும் சும்மா சொல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறது சிறப்பு. ஏன்னா மந்திரம் ஜபிக்கும் போது நம்ம மனம் செம்மையாகும் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் தண்ணீரை கையில் வச்சுட்டு சொன்னோம்னா அந்த மந்திரத்தினுடைய பலன் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த நீரில் இறங்கும். இப்போ அந்த நீரை
நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கும் அந்த சக்தி வந்து கிடைக்கும். மேலும் அந்த தண்ணீரை நம்ம கணவருக்கோ குழந்தைக்கோ கூட நம்ம கொடுக்கறதும் சிறப்பு தான். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நாங்கள் வந்து சஷ்டி வழிபாடு மாலை நேரத்தில் தான் வந்துட்டு செய்வோம், மேலும் நான் வந்து இப்போ பீரியட்ஸில் இருக்கிறேன், நான் இதை சொல்லலாமா அப்படின்ட்டு. நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறமா பீரியட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். மேலும் வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க, அதாவது உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்க்குறவங்க, அசைவம் எதுவும் எடுத்துக்கல அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளார கூட இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடிச்சிட்டோ அல்லது முகம் கை காலை கழுவிக்கிட்டோவாது இந்த மந்திரத்தை 9 முறை வந்து சொல்லுங்கள். இல்லை நான் சஷ்டி பூஜை பண்ணுவேன் அப்படிங்கும்போது அந்த பூஜை ஏரியில் உட்காந்துட்டு நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ வந்து சொல்லலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்க குளித்து முடித்த பிறகு ஹாலில் உட்காந்துட்டு கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தண்ணீரை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஷம் சரவணபவ, ஓம் ஷம் சரவணபவ, ஓம் ஷம் சரவணபவ. இதுதான் இந்த ஒரு வரி மந்திரம். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு மந்திரம் உதவியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த ஒரு வரியை நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு 9 முறை எழுதுவது அப்படிங்கிறது கூட சிறப்பு. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போது நீங்கள் வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கனாலுமே நீங்கள் வந்துட்டு தண்ணி கையில் இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த தண்ணீரை குடிக்கிறதுங்கிறது நல்லது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், மேலும் அசைவமெல்லாம் நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் அங்கே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டோ பாட்டிலில் தண்ணீர் வச்சுட்டோ இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணீரை வந்து குடிச்சிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சம் சரவணபவ இந்த ஒரு வரியை டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் நம்மளுடைய பொருளாதார ரீதியான எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.